ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசிப்பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. எதிராளியை பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடார். இப்போ தான் ஒரு சில ஆசிரியர்கள் கேட்குறாங்க, எதிராளியை பக்கத்துலேயே வச்சு கண்முன்னா வச்சு தாவீது சூப்பர்வைஸ் பண்ணுறாரு, அவன் சதுத்திட்டம் தட்டவோ படையை திரட்டவோ பண்ணாமல் அப்படி வச்சு பாதுகாக்கிறன்னு ஒரு சாரம் வாதாடுறாங்க. எது என்னவாக இருக்கட்டும், அறிஞர்கள் அறிவுபூர்வமாக பேசுவார்கள். ஆன்மீக பதில் ஆன்மீக அந்த அறிவியும் ஆன்மீக கலந்து பேசுகிறது தான் உண்மை நம்ம நினைக்கிறோம். அப்போ அறிஞர்கள் சொல்வது ஒரு பக்கம், அறிவு சார்ந்த நிலை ஒரு பக்கம். இந்த இடத்துல தாவீதினுடைய அந்த பரந்த மனம், ஒரு வரோகிற சிந்தனை, ஒரு தகைமை உணர்வு, ஒரு சான்றாண்மை, இதெல்லாம் விட்டு பார்த்தா நம்ம இந்த இடத்துல பார்க்குற மாதிரி பார்க்குறோம். அவன் பேச்சில் கூட அவ்வளோ அழகாக சொல்கிறாரு, பயப்படாத, ஃபஸ்ட்டு பயந்துக்காதப்பா, பயப்படாத சாமி, உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, அங்கேருந்து ஆள் வச்ச வர வச்சுட்டுன்னு சொன்னோன்னு பயந்துக்காத சொல்கிறாங்க. இல்லை நல்லா இன்னும் அடுக்கடுக்க அழகாக சிஸ்டப்போடு சொத்தெல்லாம் வச்சுக்க, என் கூட உட்காந்து சாப்பிடு. எல்லா நிலையிலும் வேறு என்ன வேணும்? ஒரு சின்ன கதை படித்தேன். அதாவது அப்பா செம கடன் வாங்கிட்டு ஒரு 20 லட்சம் வாங்கிட்டார். என்ன பண்ணிட்டார், பையனை தூக்கி உள்ளே போட்டு இவனை அருமையாக வச்சுங்க சார், என்னால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார், செத்து போயிட்டார். இவன் உள்ளே போய் அப்போ அவன் முதலாளிக்கு அடிமையாக வேலை செய்ய போகிறான், செருப்பு தூக்கிறது போகிறான், முதல் வேலையை செருப்பு தூக்க போகிறான். அப்பா பையனை பார்க்குறார், பார்த்துட்டு இந்த வேலைக்காரனுடைய மகனை பார்த்துட்டு, டேய் இவ்வளோ அழகாக இருக்கிற, அறிவாக இருக்கிற, படிமானமாக இருக்கிற, நான் உன் பிள்ளைய தத்தெடுத்துக்கிறேன்டா, நீ என் புள்ளடா அப்படிங்கிறார். அப்போ கடனும் போச்சு, பிள்ளைக்கு உரிமையும் வந்துச்சு, அவனுடைய மரியாதையும் சேர்ந்துச்சு இல்லைங்களா? கடவுள் கிறிஸ்து இயேசுவில் இதை தான் செஞ்சார். நம்முடைய பாவ கடனை தன் மகனுடைய சிலுமையில வச்சு ஆணில் அடித்து அரைஞ்சி, நீ லிபரேட்டடு, நீ என் பிள்ளை, அது பிள்ளை, ஒத்த பிள்ளை கொடுத்து ஒரு உலகத்தின் பிள்ளைங்க நான் வாங்கிட்டேன்னு சொல்கிறேன். பொருளுக்கு அழகாக சொல்கிறார். தான் ஒத்த பிள்ளையை விலையாக கொடுத்து ஒட்டுமொத்த உலகத்தையே தான் சொந்த பிள்ளைகளை மாற்றிக்கிட்ட கிருபை உடலால் மட்டும்தான் முடியும். அதான் அந்த பரோபர சிந்தனையினுடைய வெளிப்பாடு. தாவீது அதான் செய்கிறார். தனக்கு 4 மனைவிகள், ஏகப்பட்ட குழந்தைகள், அந்த குழந்தைகளை சில பேர் குருக்கள்லாம் நம்ம பேசிக்கிட்டு கிடந்தோம். இதை இன்னொரு பிள்ளையாக பார்க்குறார் இல்லைங்களா? நர்ஸு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அரசு கூட்டில் ஒரு பொண்ணு குழந்தைய தூக்கி போட்டு போயிடுச்சு. அந்த அம்மா தவறாக பிறந்துச்சோ களத்தொடரில் பிறந்தச்சோ தெரில, அம்மா குழந்தைய போட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறது, எது பண்ணி யோசிக்கிறாங்க. அந்த மடத்தில் இந்த மடத்தில் அந்த சிசு பவன்லாம் கேட்குறாங்க. முடியாது, வேண்டாம், ஏகப்பட்டது இருக்குது, யாருக்குமே லோடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நர்ஸு பார்த்துட்டு, டாக்டர் நான் இந்த பிள்ளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா அப்படிங்குது. டாக்டர் பார்க்குறாரு, ரீனாம்மா ஏற்கனவே 4 பிள்ளைங்க, இன்க்ரிமெண்ட்டு வச்சு வந்தால் கூட சமாளிக்க முடியாது சொல்லிட்டுருக்கிறேன், இதை ஒன்று தூக்கிட்டு போகிறேன், இப்போ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற டாக்டர். இந்த அம்மா சொல்லி சிரிச்சுக்கிட்டேன், எனக்கு 4 பிள்ளைங்க, ஆனால் இந்த பிள்ளைக்கு ஒரு அம்மா கூட இல்லையேன்னுச்சான். சுற்றிக்கிற நர்ஸுங்க அப்படியே கண்கலங்கி நின்னாங்கன்னு சொன்னார். தூக்கிட்டு வந்துட்டேன் சாமி, பார்த்துட்டு வீட்டில் தான் வளருது. ஏன் சாமி எல்லாரும் 6 கூட நாங்கள் 5 குடித்தா இது கொஞ்சம் கம்மியாக குடிக்கிட்டுமே. அதுதான் பரவ சிந்தனைங்கிறது. இந்த வலியவரா எளியவரா ஒன்றுமில்லாதவங்களை நம்ம உணர்ந்து பார்த்து உதவி செய்கிற பாருங்க, அதுதான் உண்மையான கிறிஸ்துவ பண்பு. அதான் எனக்கு என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவின் மறைவுன்னு சொல்லிட்டு நீ அங்கே உட்காரு, நீ இங்கே உட்காரு, நீ இங்கே உட்காருன்னு சொல்கிறோம் பாருங்க, அதை தான் ஏற்றுக்க முடியல. அங்கே இவ்வளோ அழகான ஒரு கடவுள், இவ்வளோ அழகான மனிதர்கள் நம்ம பார்த்துட்டு நம்ம கூறு போகிற கிறிஸ்துவன் மாறிவிடலை. அங்கே தான் எங்கே அந்த குரூரை எங்கேருந்து உட்காந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதாகுது இல்லைங்களா? அதுதான் இதுதான் இந்த ஒரு அழகான இறை முகத்தை, இந்த அழகான ஒரு தகமை ஒன்று நம்ம வாழணும்னு நினச்சோம்னா பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கடவுளின் சாயலாக தான் பார்ப்போம். கற்புடன் ஆகாத கடவுளின் சாயலாக தான் நம்ம பார்ப்போமே ஒழிய, இவன் இது, அவன் அது, இவன் இங்கே, நீ அங்கே, நான் இங்கே, செத்த பிற்பாடு கூட நீ இப்படி நீ அப்படின்னு பிரிக்கவே மாட்டாங்க. அந்த மனசு லூசிஃபரு, பெயல்செபூல், யூதாஸுடைய மனசு இல்லைங்களா? அப்படி தான் நான் கிளாஸில் அடிக்கடி சொல்கிறது, டிவிசிவ் சட்டானிக் லவ் யுனைட்ஸ். யாராக இருந்தாலும் அணைச்சி பிடிக்குங்க. எதிரினுடைய கூடாரத்துலேருந்து வந்த ஒரு நொண்டி பையனை, போடா
இன்னும் ஒத்த வாரத்தில் தூக்கி எறியலாம், அவ்வளோ பவர் இருந்துச்சு. என் டேபிள் உட்காந்து நீ சாப்பிடு சாமின்னு சொல்கிறான் பாருங்க, எவ்வளோ பெரிய மனசு. தாவீதை இன்னைக்கும் பொற்காலத்தின் நாயகனாக மக்கள் பார்க்கறதுனுடைய அந்த தகுதி இதில் தாங்க வருது. அந்த இரக்கமுள்ள இதயம். பைபிளில் 8 பேர்கள் இருக்குது, 8 பேர்கள் இருக்குது. அந்த பேர்களில் ஒரு இடத்துல சொல்வார், தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் கடவுளை காண்பார்கள். யாருங்க சொன்ன இதை? யார் சொன்னா? எங்க சொன்னாரு? காந்தியடிகள் மலைப்பொழிவு சொல்லும்போது ஒட்டுமொத்த பைபிளில் எரிஞ்சு போனாலும், உலகத்தில் எல்லா பைபிளும் அழிஞ்சு போனாலும், இந்த ஒத்த பக்கம் 8 பேர்ல ஒத்த பக்கம் இருந்தா கிறிஸ்டியானிட்டி தொட முடியாது, அழிக்க முடியாதுன்னு சொன்னாரு. ஏன்னா இந்த 8 பேரில் 73 புத்தகத்துடைய சாரம் இருக்குது அப்படின்னாரு. அந்த 8 பேரில் ஒரு சாரத்தை நான் எடுத்து சொல்றேங்க. தூய உள்ளத்தோர் பேரு பெற்று கடவுளை காண்பார்கள் சொன்னது யாரு? இயேசு. இயேசு யாரு? அடிப்படையில் ஒரு யூத குலத்திலிருந்து வந்தவர். அவருக்கு தெரியும் 46 புக்குக்கு பழைய ஏற்பாட்டில் எந்த கொம்பனும் கடவுளை பார்த்ததே கிடையாது. அது அப்ரஹாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யோசப்பா இருக்கட்டும், மோசேவா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், யாரும் பார்க்க முடியாது, பார்க்கவும் இல்லை. அதான் உண்மை. அந்த சாமி சொல்லுது கடவுளை பார்ப்பேங்கிறார். அந்த சாமி அந்த மரபில் வந்த ஆண்டவர், கடவுள் தன்மையை கரைச்சி குடித்தவர், மலைப்பிரசனத்தில் உட்காந்து சொல்கிறாரு, தூய உள்ளத்தோர் கடவுளை காண்பார்கள்னு சொல்கிறாரு. பார்க்க முடியாத கடவுளை பார்க்க வைக்கிறதுங்க நல்ல மனசு. இந்த நல்ல மனசு தான் சாமியை பார்ப்பான்னாரு இல்லைங்களா? அதான் இது. அந்த நல்ல மனசு இருந்தால் கடவுளை கண்ணால் பார்ப்போம். எங்கே பார்ப்போம்? பார்க்குற எல்லாருலேயும் பார்ப்போம். கல்லுலையும் மண்ணுலையும் மெழுகுத்திரையிலையும் தூபத்திலையும் தவிர்த்து பேசுகிற சாமியை, கெஞ்சுற சாமியை, கண்ணீர் விடுற சாமியை, கரங்குவிச்ச சாமியை, படியேறி வந்த சாமியை நம்ம பார்ப்போம். பார்த்தோம்னா வழிபாடு நலமான வழிபாடாக இருக்கும். இல்லைன்னா கவிதை எழுதுன மாதிரி ஜிக்னா காகிதங்களிலும் சீரியல்களிலும் உன்னை சிறைபிடிக்க பார்ப்பார்கள், சேரிக்கு வந்து பார் உனக்கு செய்தி தெரிய வேண்டும்னு வார்த்தை எழுதுவாங்க இல்லைங்களா? அதுதான் அந்த இரக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள நறுமண பழிப்பொருளாக மாற்றுது. உங்களையே நறுமண பழியாக போடுங்கன்னு பவுலடியார் சொல்கிறார். அந்த நறுமண பழியை மாற்றுறது எதுங்க? நம்ம கொடுக்குறிய பரோபக சிந்தனை, தகைமை உள்ளம், பசித்தோருக்கு உணவும், உடையற்றோருக்கு உடையும், சிறையிழப்புகளுக்கு ஆறுதலும், நோயுற்றோருக்கு மருத்துவமும் நம்ம செய்யும்போது தான் அதுதான் அது அந்த அதான் அந்த அந்த குணம் தான் தாவீது அப்படி தூக்கிட்டு போய் வைக்கிது. தாவீது மட்டமான கருத்தில் ஈடுபடுவார். ஆனாலும் அவர் தாவீது நல்ல மனுஷன் சொல்லுவாங்க. சாலமோன் உயர்ந்த கோயிலே கட்டினார். இன்னைக்கு அந்த கோயிலுக்காக போராடுறாங்க. சாலமோனை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. கொட்டலாமான்னு யோசிச்சு வர கொண்டாடுறாங்க. கட்டணோட கண்டுக்காம விடுறாங்க. ஏன்? நல்ல மனசு. நல்ல மனசு, கடவுளை விட்டு அகலாத மனசு. கடவுள் எனக்கு கொடுத்துக்கிறார், நீ வச்சுக்கோ, நீ சாப்பிடு சாமி. இந்த டேபிள், இந்த சோறு, இந்த தங்கத்தட்டு, அவர் போட்ட பிச்சை, அந்த பிச்சையில் பாதி ஒன்று கொடுக்குற என்ன தப்புன்னு யோசிக்கிறார் பாருங்க. அந்த உள்ள நமக்கு வரணும். அதனால தான் தாவீது த கிரேட் அப்படின்னா தாவீது மெல்லைக் அப்படி வந்த அரசர் தாவீதும்பாங்க. ஒரு சிலத்துல பேரே சொல்ல மாட்டாங்க, அரசர்பாங்க. அரசரமே தாவீது தான். அரசர்னா அவன் தான், வேற யாருமே இல்லை. அதான் நல்ல அழகான ஒரு இந்த அதிகாரத்தினுடைய செய்திகள் ரொம்ப அழகான ஒரு செய்தி. அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உன் தந்தையாக யோனத்தானின் பொருட்டு நான் உனக்கு கருணை காட்டுவது உறுதி. கொஞ்சம் 2 அதிகாரத்துக்கு முன்னாடி ஆண்டவரே நீங்கள் உறுதிமொழி கொடுத்தீங்களே செய்யுங்கன்னு கேட்டார். அதே போல் அந்த கடவுள் தன்மையில் போராடி ஜெபிச்ச அவர் உனக்கு கருணை காட்டுவேன். அங்கே கருணை கேட்டேன்டா, அந்த கருணை உனக்கு கொடுப்பேன், உனக்கும் கொடுப்பேன். அதான் ஜபமும் வாழ்வும் ஜபமும். கருணை காட்டுறது உறுதி. நீ பயந்துக்காத, நான் இப்போ ஒன்று சொல்லுவேன் அப்புறம் ஒன்று சொல்லலை, இது உறுதி. ஒட்டுமொத்த சீபா இருக்கிற அப்படி ஒட்டுமொத்த அவசரம் இருக்குது, கூட்டத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி சொல்கிறார் உங்களோட கருணை காட்டுறது உறுதி. உங்கள் பூதாதாருடைய உங்கள் அப்பா அம்மா இல்லை, அப்பாவுக்கு வேற கொஞ்சமாக இருக்கலாம், இளவரசருக்கு கொஞ்சம் தான், சவுளுக்கு நிறையா இருக்கும் இல்லைங்களா? மூதாதை சவுளுக்கு ஒரு நிலத்தை அத்தனையும் உனக்கு கொடுப்பேன். 400 ஏக்கராவா எடுத்துக்கோ, 500 ஏக்கராவா எடுத்துக்கோ, உனக்கு தான் அது. உன்னால் வேலை செய்ய முடியாது. சீபா போவான், உழைப்பான், கொண்டு வருவான், அத்தனை விளைச்சம் சொந்தமானது தான். நீ பாட்டு மேலாமல் பண்ணு, நட்டாமல் பண்ணு. யார் வீட்டில் மாக்கரின் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அவன் போடுற சொத்துக்காக ஏன் காத்துக்கிட்டு இருக்கிற? என் வீட்டில் சாப்பிட்டுக்கிறனே இல்லைங்களா? அதான் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அடுத்த பசங்களேன். அவன் வணங்கி, நான் செத்த நாய் போன்ற பணியாளன், நீர் என்னை கடைக்கண் பார்ப்பதற்கு எனக்கு என்ன தகுதி உள்ளது என்றான். அளவில்லாத உன் கருணை நினைக்க அழுகை வருவது நியாயம் என்ன ஒரு பாட்டு, ஆல்பின் ஃபாதர் நினைக்கிறேன். சமத்தியான பாட்டு, ரொம்ப அழகாக பாட. அளவில்லாத உன் கருணை நினைக்கும் போது
ஒன்றுமே தோணல சாமி, எந்த வார்த்தையும் வரல. ஒன்று அழுணும் போல, யாரும் பார்க்கலன்னா சத்தம் போட்டு அழுணும் போல, அவ்வளோ பாசம் காமிக்கிறீங்களே சாமிம்பார். அந்த வார்த்தையை அவன் சொல்கிறான், அழகாக சொல்கிறான். உனக்கு கவிதை தெரியாது, ஆனால் அழகாக சொல்கிறார். நான் செத்த நாய் போன்ற பணியாளர் இல்லைங்களா, ரொம்ப டெட் டாக் என்ன மதிப்பு, எந்த ஒரு அடக்கம் கூட பண்ண மாட்டேன். இன்றைக்காவது பெட் டாக்கு ஏகப்பட்ட மதிப்பு. அந்த காலத்தில் செத்த நாய்க்கு ஒரு மதிப்பும் இல்லை, நாய்க்கே மதிப்பு இல்லை, செத்த நாய். செத்த நாய் போன்ற பணியாளன், நீர் என்னை கடைக்கன் பாதுகாக்கு நான் எனக்கு என்ன தகுதி உள்ளது. அவருடைய நன்மைத்தனத்தை பார்க்கும்போது அவங்க தாத்தா பண்ண அட்டூழியத்துக்கும் அவங்க அப்பாவுடைய அவ்வளோமான சாவுக்கு முன்னாடி எனக்கு இறக்கம் காட்ட என்ன தகுதி இருக்குது, இவ்வளோ கிருபை செய்கிறீங்களே சார். அதான் அது ரொம்ப அழகான ஒரு வாக்கியம், அழகான ஒரு ஜபம் கூட அது இல்லைங்களா. இந்த இவன் பண்ண ஜபத்தை சாமிகிட்ட நம்ம ஜபிக்கலாம். செத்த நாய் போன்ற என்ன இங்கே இவ்வளோ நேசிக்கிறதுக்கு நான் என்ன தகுதிக்கு ஆண்டவரேன்னு கேட்டோம்னா எவ்வளோ பெரிய அவளுமையான ஜபம், அழகான ஒரு ஜபம். அதான் வந்து கடவுளுடைய நன்மைத்தனத்தை பார்த்து நம்ம கரைஞ்சு போகிற பாருங்க, அதுதான் உண்மையான ஜபநிலை. ரொம்ப நிறைய இடத்துல வந்து பை சான்ஸு, பை ஃப்ளூக்கு, பை லக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. நம்ம சின்ன பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க, லக்கில் சாமி வந்துச்சு சாமி, அடிச்சு சாமி அப்படிம்பாங்க. நம்ம வாழ்க்கையில் பை சான்ஸ்னு எதுவுமே இல்லைங்க, பை சாய்ஸ் தாங்க. பை சாய்ஸ் தான், நோ பை சான்ஸ். பை சான்ஸ் நெவர் கேன் ஹேப்பன் இன் கிறிஸ்டியன் லைஃப். இட் இஸ் பை சாய்ஸ். உன்னை முன்குறித்து வைத்தார், தேர்ந்து கொண்டார், அருள் பொழிவு செய்தார், ஆஸ்வதிக்கிறார். ஆசீர்வாதம் அவர் எழுதி வச்சது. இந்த நாளில் இந்த இடத்துல இந்த பையனுக்கு இதை கொடுப்பேன்னு யோசிக்கிறா பாருங்க, அதுதான் சாமியுடைய கிருபை. ஒவ்வொன்றையும் வந்து பை சான்ஸா, பை லக்கா, பை ஃப்ளூக்குன்னு அப்படின்னம்னாக்க கடவுளை கடைசி வரைக்கும் நம்மளை பார்க்கவே முடியாது. கடவுளை பார்க்கவே முடியாது. ஒவ்வொன்றுலையும் சாமியை பார்க்கணும், ஒவ்வொன்றும் சாமி பார்த்து சின்ன காரியங்களை சாமி பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னாக்க காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படி வாழ்க்கை வந்துடுவார். காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அந்த அருந்திதருடைய அந்த தலைப்பு வந்து அவ்வளோ அழகான ஒரு புத்தகம், காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். சின்ன காரியங்களை, கடவுளுடைய நேசத்தை, கடவுளுடைய பாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாக்க நம்ம வச்ச தட்டில் வச்ச முருகலான தோசை, கெட்டி சட்னி, ஒரு தக்காளி டொமேட்டோ இது, ஒரு சூடான காஃபி, அதில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாம், இதெல்லாம் வந்து சும்மா வராதுங்க. இது சாமி உனக்குன்னு போட்டு வச்சுக்கிறேன், இது ஒன்று சாப்பிடுப்பா. அதை நினச்சோம்னா சாப்பிட்ற சாப்பாட்டில் ருசி இருக்கும், சாப்பிட்ட சாப்பாட்டில் திருப்தி இருக்கும், சாப்பிட்ட சாப்பாடு சக்தியாக மாறும். இன்னொரு நாளைக்கு பூச வைக்க, இன்னொரு நாளைக்கு தொடர்ந்து ஓடுறது வல்லமை கிடைக்கும். அதுதான் இந்த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். இந்த இவன் ரொம்ப அழகாக அவன் வந்து எவ்வளோ பெருந்தன்மையோட அவன் வந்து இறக்கம் காட்டுறான். சரிங்க சார், தேங்க்யூ சார், அதெல்லாம் இல்லைங்க, ரொம்ப அழகாக சொல்ல. செத்த நாய் போன்ற ஒரு பணியாளர், செத்த நாயினோட கூட போராடுறாங்க, செத்த நாய் போன்ற பணியாளர்னு சொல்கிறார். பணியாளன் எனக்கு இவ்வளோ கருமை காட்டுறதுக்கு எனக்கு என்னங்கய்யா தகுதி இருக்குது. ஹி பிகம்ஸ் ஒர்தி ஆஃப் ஹிஸ் கிரேஸ். அந்த தாழ்ச்சினால் நீங்கள் கொடுக்குறத வாங்கிக்கிறோம். நான் சொன்னான்னு தெரியல, ஏற்கனவே வந்து கையேந்தி நிற்கிறான் சாமி, நீ கை நீட்டி எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிற சாமின்னு ஒரு ஆயா சொன்னிச்சு. அப்படியே மனசு அப்படியே அழுண்டு போச்சு. இப்படி இதெல்லாம் ஜபம், இதெல்லாம் உன்னதமான ஜபம். கோயில் கூட்டுற ஆயா கூட்டிட்டு பசியால் 10 மணிக்கு வந்து நிற்கிது, என்னாயா வேணும் அப்படின்னா, நீங்கள் தலை சுற்றி நிற்கிற அப்படின்னு சும்மா கேட்டுவிட்டேன். அது சொன்ன வார்த்தை இன்னும் 15 வருஷம் முன்னாடி அப்படி ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. சாமி கையேந்து நிற்கிற, நீ எதை கொடுத்தாலும் கை நீட்டி கொடுத்தாலும் வாங்கிக்கும் சாமின்னுச்சு. அந்த மாதிரி ஒரு ஜபம் மாடலில் வந்துச்சுன்னா எதுக்கு குறித்தும் கவலைப்பட மாட்டோம் இல்லைங்களா. கையேந்து நிற்கிற சாமி, நீ என்ன போடுறியா, தங்கம் போடுறியா, வெள்ளி போடுறியா, பித்தளை போடுறியா, எதை போட்டாலும் வாங்கிக்கிறேன்னு வருவேன். அதான் வந்து டிஸ்போஸ்டு மைண்ட், அப்படியே திறந்த மனதோட ஏதோ அடிமைன்னு சொல்லக்கூடிய மனசு, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், போன்னு சொன்னாலும் போயிடுறேன். அதுதான் உன்னதமான மணலில் அந்த ஒரு திறந்த மணலையும் நன்றி நிறைந்த வார்த்தைகளையும் மெபிபோசேத் சொல்கிறார். மெபிபோசேத் எப்படி வாழ்ந்தார் எப்படின்னு பார்த்தா தெரில, ஆனால் அவருடைய மனநிலை அஞ்சு பயந்து நடுங்கி மோங்கப்புறம் விழுந்து அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்த அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்ததை, அவனுக்குன்னு உள்ள ஒரு ஹியூமன் டிக்னிட்டியை தாவீது கொடுக்கும்போது நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வாங்கிக்கிறான். அதான் வந்து ஒரு அழகான ஆங்கில பழம் இருக்குது, when the opportunity knocks at your door, be at the door அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்புன்னு கதவை தட்டும்போது வாசல் படியில் நின்று கொண்டிரு அப்படிம்பாங்க. தட்டுற சத்தம் கேட்டால் டக்குன்னு தடுப்பேன் இல்லைங்களா. இப்போ கடவுள் வந்து தட்டுறாரு, இவன் கரெக்டாக அதை வாங்கிக்கிறான். வேண்டாம் சொல்லலை, அப்புறம் வாங்கிக்கணும்னு சொல்லலை, இன்னும் கொஞ்சம் கொடுன்னு கேட்கல. அதாவது அந்த மெபிபோசேத் தாவீது அழகான ஒரு உரையாடல், நல்ல ஒரு உறவாடல், நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சம்பவமாக மாறுகிறது. தந்தை அவர்களே, இனிமையான ஒரு இரக்க முகத்தை நாம் பார்க்கின்றோம். தாவீது இரக்க முகத்தை பார்க்கின்றோம். மெபிபோசேத் எப்படி எங்கிருக்கார் என்று அறியாது இருக்கின்றார், அறிந்த பின் வரவழைக்கின்றார்,
தன்னோடு இருக்க இடம் தருகின்றார், உணவையும் தருகின்றார். அவருடைய இழிநிலையை சுத்தமாக அகற்றிவிட்டு சமுதாய, சமய, மனிதாபிமான, உளவியல் ரீதியான ஒரு உயர்வை தருவதை நாம் பார்க்கின்றோம். இனி தொடர்ந்து இந்த அரசர் இந்த ஒரு நபருக்கு என்ன செய்ய இருக்கின்றார்? இந்த இவர்களே இப்போ தாவீதினுடைய அரியணையில் அவருக்கு சரியாசனம் இல்லைன்னாலோ அவருடைய உணவறையிலோ தங்குமிடத்திலோ அவருக்கு தகுதியான இடத்தை கொடுக்கலாம். அவருடைய தங்கலாம், அவர் மாதிரியே உடுத்தலாம், அவர் மாதிரியே போகலாம், வரலாம், அவருடைய மேஜையிலே உட்காந்து சாப்பிடலாம். சரிங்களா? இது ரெண்டாவது. இல்லை மூணாவது என்னாக்க, நான் அவருக்கு கருணை காட்டின மாதிரி அவருக்கு அது ஒரு தானமாக இருக்கக்கூடாது. அவருக்குரிய நலன்களில் அவருடைய தன்மானத்தை நம்ம தொடக்கூடாதுனால என்ன சொல்கிறாரு, சீபாவை கூப்பிட்டு, கண்ணே நான் அவருக்குரிய மரியாதை கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ணுற, அந்த நிலத்தை மேலாண்மை செய். இல்லை, மேலாண்மை செஞ்சு அதில் வருவாயை அவர்கிட்டயே கொடுத்துட்டு அவருடைய கணக்கில் சொத்து ஏறிக்கிட்டே இருக்கட்டும். நீயும் பிள்ளைங்களும் அவருக்கு பாதுகாப்பாக நில்லுங்க, அதை வச்சு நீங்கள் பழிச்சிக்கங்க. ஆனால் இவருக்குரியதை சேர்த்து வச்சுட்டே இருங்க. இவருக்கு சாப்பாட்டுக்கு நான் கொடுக்குறேன். அப்போ இன்கம் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சாப்பாடு என்கிட்ட சாப்பிட்டுக்காரு, மரியாதை நான் கொடுக்குறேன், நீங்கள் அவங்களோட பாதுகாப்பாக கொடுத்துங்க அவரோட. அப்போ ஏற்குரிய சவுலுடைய பேரனும் யோனத்தான் மகனும் ஆக்கிய இந்த மெபிபோஷேத்தை அவருக்குரிய மரியாதையோட, அவருக்குரிய தன்மானத்தோட, அவருக்குரிய அரச பெருமையோடு அவர் வாழ்வார். ஷீபா இருக்கார், அவருடைய மனைவி இருக்காங்க, அவருடைய வேலைக்காரங்க இருக்காங்க, அவருடைய அடிமைகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நிலத்தில் விழுவாங்க, இவர் சொல்கிறதெல்லாம் செய்வாங்க, இவருடைய கணக்கில் சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இவர் பண்ணியிருக்கிற மகராசனாக இருப்பார். அதில் வர மீதியை இவர் சேர்த்து வச்சுக்குவார். இவருக்கு ராஜா பட்டியலிப்பார். அது அழகான ஒரு தொடர்பு போட்டு, நீ தனி இல்லை, உங்கள் ஆளுங்களுக்கு நீ தான் தலைவன், எனக்கு நீ தான் விருந்தாளி, என் அன்புக்கும் மரியாதைக்கு உரியவனி. அந்த ஒரு காட்சி அழகாக அரசர் அமைக்கிறாரு. 9ஆம் வசனத்தில் வாசிப்போம். பிறகு சவுலின் பணியாளனாகிய சீபாவை அரசர் அழைத்து, சவுலுக்கும் அவர்தம் வீட்டார் அனைவருக்கும் உரியதெல்லாம் நான் உன் தலைவரின் பேரனுக்கு அளித்து விட்டேன். உன் தலைவரின் பேரன் உண்பதற்காக நீயும் உன் பிள்ளைகளும் உன் பணியாளர்களும் நிலத்தை உழுது விளைச்சலை கொண்டு வருவீர்கள். ஆனால் உன் தலைவரின் பேரன் மெபிபோசேத்து எப்போதும் என்னுடன் உணவருந்துவான் என்று கூறினார். பாருங்க, அதான் இங்கே நீ சவுல் ராஜாவை மதிக்கிற, அவருக்காக என்னவெல்லாம் செய்வ. அவர் இறந்த பிற்பாடும் அவருடைய மகனுடைய மகனாக்கிய மெபிபோசேத்தை மாக்கரின் வீட்டில் வச்சு பாதுகாத்துட்டு வர. இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்கே இருக்கிறாரு எதுக்குன்னு உனக்கு தான் தெரியும். அவர் எப்படி பாதுகாத்தியோ, நீ நம்பிக்கைக்குரியவனா அவருடைய ஊழியக்காரனா இருந்த, நீயே தொடர்ந்து இருந்துக்கோ. அவங்க வீட்டுக்கு வந்தனால நீ உன்னை வெளியே போன்னு சொல்லலை, நீயே அவருடைய மேக்கப்பெல்லாம் இருந்துக்க. அவருக்கு நான் கொடுத்த சொத்தெல்லாம் ஒன்றுமில்லாதப்படி அவனை பார்த்துக்கிட்ட, அவனுக்கு சொத்தெல்லாம் கொடுக்குறேன், அந்த சொத்தை நீ நிர்வாகம் பண்ணு, அவருக்குரிய கணக்கை அவர்களை கொடுத்துரு, நீயும் உன் பிள்ளைகளும் அது உண்டுங்க. அழகாக சொல்லிட்டு, என்னை பொறுத்த மட்டும் அவர் ராஜா தான், அரச குடும்பம் தான், என் மேசையில் அவர் சாப்பிடுவார். ஒரு சாப்பாடுறதுக்கு நான் மரியாதையும் ஆட்சி கொடுக்குறேன், ஒரு பாதுகாப்பை நீ கொடுத்துரு. அப்போ என்ன அழகனா, உன்னை மீறி நம்மளை கை வைக்க முடியாது, அதனால் உனக்கு தெரியாமல் நானும் கை வைக்க மாட்டேன். சரிங்களா? அழகான ஒரு ஒப்பந்தம். யார் அவருக்கு பிரியமானங்களோ அவங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விருந்தோம்பல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, உங்களை நீங்கள் விரும்புகிற மாதிரி கவனிக்கிறது தான் விருந்தோம்பல். நான் எனக்கு என்ன பிடிக்குன்னு தெரிஞ்சு என்னுடைய உள்ளமும் என்னுடைய உணர்வுகளும் ஏற்றுக்கொள்ளும்படியா மரியாதைக்குரிய தன்மையில் எங்களை உபசரிச்சிங்க அப்படின்னாக்க உண்மையான விருந்தோம்பல். உங்களுடைய இதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குன்றனால அதெல்லாம் வச்சு நீ சாப்பிடுன்னா ஐயோ அப்படின்னு ஆயிரும். நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி வச்சு சாப்பிட வைக்காது. அதான் ஒரு இது. அது வரையறை மீறாமல், எல்லை மீறாமல், அன்புக்குள்ளாகவும் கடமைக்குள்ளாகவும் கட்டுப்பட்டு வாழ்கிற விருந்தோம்பலை தான் நம்ம நேசிக்கிறோம். அப்படிப்பட்ட விருந்தோம்பல் தான் உன்னதமான விருந்தோம்பல். மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து. திரிஞ்சு கூட பார்க்காம ஒரு அனிச்சமலரோட மென்மையாக விருந்தாங்க பார்த்துக்கணும். தாவீது தான் செய்கிறாரு. அவருடைய முகம் கூடாமல் நான் பார்த்துக்கிறேன், அவருக்கு பிரியமான நீ, அவன் மேலே அனுபவிச்சுக்கிற நீ, அவர் முகம் குறையாமல் நீ பார்த்துக்க. உன்னால் நீ என்ன செய்யணுமோ செய்ய, என்னால் நான் என்ன சொல்கிறேன், நீ அவனுக்கு பணியாள், நான் அவருக்கு தலைவன். ரெண்டாம் பக்கமும் அவரை பார்த்துக்குவோம், நடுவில் அவர் சந்தோஷமாக இருக்கட்டும். அழகான ஒரு விளக்கு எரியுது, சுற்றி ஒரு அகலை வச்சு காப்பாற்றிக்கிறாங்க. அது ரொம்ப அழகான காட்சியாக தான் இருக்கிறது. ரொம்ப அழகாக சொல்கிறாரு, உன் தலைவரின் பேரன் மெபிபோசேத்து எப்போதும் என்னுடன் உணவருந்துவான். எப்போதும் அப்படின்னாக்க எவ்வளோ நாளைக்கு அவர் விரும்புகிறாரோ, எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருக்கிறாரோ, எவ்வளோ நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிறானோ இருப்பார். அந்த எப்போதும் வார்த்தைக்கு அது அழகாக. அடுத்த வசந்த வாசிப்போமே. என் தலைவராம் அரசர் தம் பணியாளனுக்கு இட்ட கட்டளைப்படியே உம் பணியாளனும் செய்வான் என்று அரசரிடம் சீபா கூறினான். அவனும் ரொம்ப அழகான ஒரு இது சொல்கிற பாருங்க.
மேலே பாருங்களேன், 9 வசனம் பாருங்களேன். பிறகு சவுலின் பணியாளனாகிய சீபாவை அரசர் அழைத்து, சவுலின் பணியாளனாகிய, இப்போ வாசிங்க 11 வசனத்தில், என் தலைவராம் அரசர் தம் பணியாளனுக்கு இட்ட கட்டளைப்படியே உம் பணியாளனும் செய்வான். அழகான வார்த்தை. அதே பணியாளன் துவல்லா, துவல்லோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறாரு. அழகாக என்ன பயன்படுத்துகிறாங்க, எவ்வேத் என்கிறவர் சவுலின் பணியாளர் இது வரைக்கும் இருந்தார். சவுலின் குடும்பத்தாரை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டார். என் தலைவராம், உன்னாலே என் தலைவருக்கு ஆபத்து வரலன்னா நீ எனக்கு தலைவன் தான், உனக்கும் நான் பணியாளன் தான். சவுல் இறந்த பிற்பாடு யோனத்தான் இருந்த பிற்பாடு நான் நம்பிக்கையோடு அவன் பார்த்துக்கிட்டேன். என் நம்பிக்கை நீ புரிஞ்சுக்கிட்ட பாரு, நான் உனக்கும் பணியாளன் தான். தாவீதுடைய வம்சத்தில் சவுல் குடும்பம், தாவீது குடும்பம் 2 பகை குடும்பம் இருக்குது. இப்போ இவருடைய அன்பினால் சவுலின் பணியாளன் தாவீதின் பணியாளன் மாறுறார். அப்ரஹாம் லிங்கன் ஜெயிச்சப்ப நிறைய எதிரிகள் இருந்தாங்க. என் எதிரிகள் எல்லாம் வச்சு செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். சுத்தவங்களாம் யோசிச்சாலாம், பெரிய மனுஷனாக்கு என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. எல்லா எதிரிகளையும் ஒழிச்சு கட்ட போகிறேன் அப்படின்னாராம். சார் என்ன சார் சொல்கிறீங்க, கடவுள் மகத்தான வெற்றியை மிகப்பெரிய ஆசுவாதம் உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு, ஏன் எதிரிகளை பற்றி நீ கவலைப்படுறேன், எல்லாரையும் ஃப்ரெண்ட் ஆக்கிடுவேன் அப்படின்னாராம். அழகான ஒரு சின்ன செய்தி. அன்பினால் எல்லாரையும் வெல்லுங்கள் அப்படின்னு பவுலடிகார் சொல்கிறார். அன்பு காட்டுவதே உங்கள் பெரிய கடனாக இருக்கட்டும்னு பவுலடிகார் சொல்கிறார். திருச்சட்டத்தின் நிறைவு அன்பேன்னு சொல்கிறார். ஒரு இடத்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒத்த மாத்திரைங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே டேப்லெட்டு லவ் டேப்லெட். லவ் டேப்லெட் அது உறவோ உணர்வோ அல்லது உரசலோ அல்லது சறுக்கலோ ஒரே மாத்திரை தான். லவ் டேப்லெட் போடுங்க ஒரு டேப்லெட்டை. நம்ம கவர்மெண்ட்ஸில் போனாங்க தானாக இருக்கும். தமிழ்நாடு அரசுன்னு போடுவோம். எந்த மாத்திரை பார்த்தாலும் தானாக இருக்கும். எங்கள் ஆயா சொல்லும், படுவாய்ப்பில் எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரையை கொடுக்குறானுன்னு திட்டம். ஐயா அப்படி இல்லை ஐயா, வெள்ளை கலரில் தானான்னு போட்டு தமிழ்நாடு அரசு உங்களுக்கு உள்ள மருந்து வேறையாக இருக்கும். ஆனால் அது தானான்னு போட்டுக்கிறோம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரமே தெரியுதா ஐயா அப்படிமே. ஐயாவுக்கு புரியாது. நம்மளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ எல்லாருக்கும் எல்லா வகையிலும் எந்த இடத்துலையும் ஒரே டேப்லெட், லவ் டேப்லெட். ஒரு பிரகாஷ் ஃபாதர் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஃபாதர் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்க்ரீஸ் த டோஸ். 2 மாத்திரை போடுறீங்களா, 4 போடுங்க, செட்டில் ஆயிரும். வேறு மாத்திரம்லாம் இல்லைங்க. தான் தாவீது ஒரு அன்பினால் வெல்கிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அடித்தாரா, உதச்சாரா, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாரா, நகத்தை பிடுங்கினாரா, கண்ணில் மிளகா பொடியை போட்டாங்களா, ஐஸ்கட்டில் படுக்க வச்சு எல்லாத்தையும் அடித்தாங்களா? அன்புனால. அன்புனால் எந்த வதையும் இல்லாமல் வதைக்கிற ஒரே ஆயுதம் அன்பு மட்டும்தான். ஒருவேளை அங்கேருந்து இங்கே வந்து நான் ஒன்று மதிக்கிற மாதிரி என் வீட்டுக்காரர் ஒன்று மதிக்காமல் போயிட்டாங்கன்னா நீ வருத்தப்படக்கூடாது. ஏன்டா இங்கே வந்து நினைக்கக்கூடாது. உன்னை பார்த்துக்க யாருமே பேசுவது சீபா, அவனே ஒன்று பார்த்துக்கிட்டோம். எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் போகிறது வர்றது போக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டோம். அவருடைய அன்பில் நீ நல்லா இருந்தல்ல,